ஹாய்! ஒரு சூப்பர் டூப்பரான சிக்கன் வறுவல் செய்யலாமா? அதுவும் சிம்பிள் அண்ட் ஈஸியா. சீக்கிரமா சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். அது செய்ய ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்த உடனே அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அது கூடவே சொல்ல மறந்துட்டேன், ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். சிக்கன் ஒரு 5% சுருண்டு வந்து லைட்டாக தண்ணி விடுற ஸ்டேஜ் வரும். அப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். என்னென்ன மசாலான்னு சொல்லட்டுமா? அது ரெகுலர் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் தான். வேறு ஒன்றும் இல்லைங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் ஹோம்மேட் சிக்கன் மசாலா. இது நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் சிக்கன் மசாலா. இதோட ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறீங்க செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், அதனால் தண்ணி சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் பாய்லர் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். சிக்கனுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாமல் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுருண்டு அந்த மசாலாலாம் சிக்கனோட ஒன்றா வந்துட்டு மிக்ஸ் ஆகி கடைசியாக அந்த சிக்கன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி கடைசியாக எல்லா தண்ணியும் சுண்டுனக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தூவி ஒரு பெரட் இந்த பக்கம் இன்னொரு பெரட் அந்த பக்கம் பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடிங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.